ஆங்கவன் அருளினை பெற்று கருவுற்று ஒரு ஆண்மகனை பெற்றெடுப்பீர். எல்லாம் வல்ல இறைவன் அவர் தந்தை தாவீதின் அரியாசனத்தை அவருக்கு தந்தருள்வார். யாக்கோபின் பரம்பரையினர் மீது அங்கமில்லா ஆட்சி செலுத்திடுவார். அவருடைய அரசுக்கு முடிவே இருக்கார். வாழ்க. தாவீதின் புதல்வரே பூசை, மரியாதை மனைவியாக ஏற்றுக்கொள்ள தயக்கம் வேண்டாம். அவள் பரிசுத்த ஆவியின் வல்லமையால் கருவுற்றிருக்கிறாள். ஒரு ஆண்மகவை பெற்றெடுப்பாள். அதற்கு இயேசு எனும் பெயரிடுவேன். ஏனெனில் அவர் தம் மக்களை பாவத்திலிருந்து மீட்பவராவார். சமாதானம் நிலவட்டும். இதனால் ரோமாபுரி சாம்ராஜ்ய மக்கள் அனைவருக்கும் அறிவிப்பது யாதெனில், உலக முழுவதிலும் உள்ள ரோம சாம்ராஜ்ய மக்களின் தொகையை கணக்கிட வேண்டி இருப்பதால் அப்பேரரசின் குடிமக்கள் அனைவரும் தத்தம் பிறப்பிடம் சென்று அவர்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ள கடமை உண்டென்று அறியவும். இது அரச கட்டளை. அந்த அபூர்வ நட்சத்திரம் யூதேய நாடு வரை வழிகாட்டியதும் மறைந்து விட்டது. எதற்கும் இரவு மலரிடம் சென்று அங்கே விவரம் அறிந்து கொள்ளலாம். அமைச்சரே, நாம் யூதேயா நாட்டு அரியாசனம் ஏறி ஆண்டுகள் எத்தனை ஆகின்றன? 37 ஆண்டுகளாக தங்களது செங்கோலின் மகிமை பெருமைப்பட பரவியுள்ளது. அதாவது இந்த ஏரோதன் செங்கோலுக்கு அறிவனும் வீர பிரதாபனும் பராக்கிரமசாலியுமான சீசரின் மகிமையை கூட பெரும் நீர்க்குமிழி போல் வெடித்திடச் செய்யும் சக்தி உண்டென்று நாம் நிரூபித்து விட்டோம். இல்லை, அவ்விடத்து வீர வீர பராக்கிரமம் கண்டு ரோம சாம்ராஜ்யமே நிலைகுலைகின்றது. ஏரோதன் என்றாலே எல்லோருக்கும் சிம்ம சொப்பனம். அரசே, கிழக்கு நாட்டில் இருந்து பெரியோர் சிலர் தங்களை காண விரும்புகின்றனர். அவர்களை நாம் வரவேற்பு மண்டபத்தில் சந்திப்போம். அமைச்சராக ஆவண செய்யட்டும். நம்மை காண கிழக்கில் இருந்து பெரியவர்கள். தங்களது கீர்த்தி ரோம சாம்ராஜ்யத்தில் மட்டுமல்ல, உலகமெங்கும் வியாபித்துள்ளது மன்னவா. நல்லா உத்தரவு போட்டாயே சீசர் மன்னன். எங்கெங்க இருந்து எங்க வர்றது? அநியாயம், அநியாயம். ஏப்பா வம்பு? யாரு கதையாவது விழப்போகுது? சும்மா இறையா, பிழைக்குமே, தலையா போயிடும். இந்த சத்திரத்துல எங்களுக்கும் கொஞ்சம் இருக்க இடம் கிடைக்குமா? பாக்குறீங்களா, சத்திரத்துல இடமே இல்லை. அதோ மாட்டுத்துறவு இருக்கு, அங்க போங்க. நரகர்ப்பிணி நீரூழி வாழ்க. வர வேண்டும். வணக்கம். அமருங்கள். நமது அமைச்சர் ஆக. உங்கள் வருகையின் காரணம் அதிசயமான ஓர் நட்சத்திரத்தின் உதயம் கண்டோம். அதன் பிரகாரம் யூதேய நாட்டு அதிபராக ஒரு தெய்வ மகன் பிறந்திருப்பதாக வானசாஸ்திர கணிதம் கூறுகின்றது. யூதேய நாட்டின் அதிபனாய் மற்றொருவன் பிறந்துள்ளானா? எங்கே? தங்களது நாட்டில் தான். எனது ராஜ்யத்திலா? எனது அரியாபுரத்தை அபகரிக்க ஒருவன் பிறந்திருப்பதாவது. ஆக அந்த கணிதம் சரியா இருப்பதற்கு காரணம் என்ன சொல்கிறீர்? உலகில் எங்கோ ஒரு கோடியில் இருந்து நமது அரண்மனையை தேடி வருவானேன். அதாவது மன்னா, அந்த நட்சத்திரம் இந்த ஆய்மலை அருகில் வரை எங்களுக்கு வழிகாட்டியது. என்ன நட்சத்திரம் வழிகாட்டியதா? உடனே மறைந்து விட்டது. எனவே தங்களை சந்தித்தால்
விவரம் அறியலாம் என வந்துள்ளோம். அந்த தெய்வ குழந்தையை நேரில் கண்டு வணங்கி செல்லத்தான் பெரும் ஆவலோடு வந்துள்ளோம். எதற்கும் அந்த சிசுவை தேடுங்கள், கண்டால் வணங்குங்கள், பின் மீண்டும் வந்து அறிவியுங்கள். அந்த சிசுவை ஆராதிக்கும் ஆர்வம் எனக்கும் வந்துள்ளது. அப்படியே அரசே, நாங்கள் போய் வருகிறோம். ஆகட்டும். ஆக நான் ஒரு சிங்கம் என்று நீர் அடிக்கடி கூறுவீரே, சில வேளை சிங்கம் கூட சிறுநரியாக வேண்டும். நல்லோரே, அன்பர்களே, எழுந்துங்கள். சகல லோகத்திற்கும் சந்தோஷகரமான வாக்கு ஒன்று நான் உங்களுக்கு அறிவிக்க வந்துள்ளேன். கவனமாக கேளுங்கள். தாவீதின் மரபிலே தேவன் மனிதனாக பிறந்திருக்கிறார். உங்களுக்கு ஒரு அடையாளம். பெத்லகேமின் மாட்டுத் தொழுவத்தில் பழம் துணிகளால் பொதிந்து கிடக்கும் அந்த தெய்வ சிசுவை நீங்கள் காணலாம். அவர் உலக மீட்புக்கு ஜனித்துள்ளார். உடனே செல்லுங்கள். லாஸ்ட் அப்படின்னு லாஸ்ட் நீங்கள் அங்கே வெயிட் பண்ணி அப்படியே வச்சுட்டு மார்கழி குளிரில் மலர்ந்த இயேசு பாலனை நம் கண்முன்னே காட்சிப்படுத்திய மாணவர்களுக்கு